வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th முடித்தவர்களுக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், அதாவது சிஹெச்எஸ்எல்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு வந்து எஸ்எஸ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 23லேருந்து ஜூலை 18 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் தள்ளி இருக்கும். ஓகேங்களா? 19/7 அவ்வளோதான். இப்ப அதே மாரி அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா, ஜூலை 23 to 24 இந்த 2 நாட்கள் மட்டும் தான் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப அப்ளை பண்ணக்கூடிய டேட்டு ஜூன் 23 to ஜூலை 18. ஃபீஸ் பே பண்றதுக்கு 19ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மட்டும் அதுக்கான டேட் என்னது ஜூலை 23 to 24. இப்ப இதுல 2 லெவல் இருக்கு. ஓகே. டயர் 1, டயர் 2ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப டயர் 1 தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி அல்லது மார்ச், பிப்ரவரி டூ மார்ச் 2026 நடைபெறும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப அடுத்து இதோட பே லெவல் எவ்வளோ இருக்கும்? ஓகேவா? இப்ப 12th வச்சு இந்த போஸ்டிங் எடுக்க போறாங்க. இதுல எவ்வளோ சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பே லெவல் 2. அப்ப 2வ பொறுத்து உங்களுக்கு ரூ. 19,900லிருந்து 63,200 வரை உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லோயர் டிவிஷன் கிளர்க். அப்ப கிளர்க் போஸ்ட், அதே மாரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். ஓகே. இந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 2வ பொறுத்து உங்களுக்கு இருக்க போகுது. அதே பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் டிஇஓன்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 4 பொறுத்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,500லேருந்து 81,100 வரைக்கும் கிடைக்கும். லெவல் 5 பொறுத்து 29,200 92,300 வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. இந்த டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் மாறும். இப்ப இந்த மாரி டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கிரேட் ஏ அப்படின்னு பே லெவல் 4 பொறுத்து இப்ப 25,500லேருந்து 87,100 வரைக்கும் கிடைக்கும். ஓகே. இப்ப வேக்கன்சி எவ்வளவு எடுக்குறாங்க? இப்ப இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன்சி எடுக்க 3131 வேக்கன்சி எடுக்க போறாங்க. இது வந்து டென்டேட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ வேக்கன்சி 3131 வேக்கன்சி. இப்ப அடுத்து இதுல இந்திய குடிமக்கள் அனைவருமே என்ன பண்ணலாம்? இந்த தேர்வை எழுத முடியும். இப்ப ஏஜ் லிமிட் இப்ப இந்த ஏஜ் லிமிட் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. இப்ப ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 1/1/2026 பொறுத்து 1/1/2026 பொறுத்து நீங்க 18 to 27 வயதுக்குள்ள இருக்கணும். 18 to 27 வயசுக்குள்ள இருக்கணும். அப்ப அதாவது 2/1/1999க்கு பிறகு 1/1/2008க்கு முன்னாடி இந்த 2 தேதிக்கும் நடுவுல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இது இல்லாம ரிலாக்சேஷன் பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டினா 5 வருஷம் இருக்கு. ஓபிசினா 3 வருஷம் இருக்கு. இதே பிடபிள்யூபிடில அன்ரிசர்வ்னா 10, ஓபிசினா 13, எஸ்சி, எஸ்டினா 15 வருஷம். ஓகே. எக்ஸ் சர்வீஸ்னா அதை பொறுத்து உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்து இப்ப ஏஜ் பார்த்து வச்சுக்கோ. இப்ப இந்த ஏஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அது கல்வி தகுதி. ஓகே. கல்வி தகுதி என்னது? இதோட லெவலே வந்து பார்த்தீங்கன்னா 12th தான். ஓகேங்களா? ஏன்னா அதை வச்சு தான் ஒரு தனியா ஒரு வேகன்சி ஃபில் பண்ண போறாங்க. இப்ப அனைத்து இதுக்குமே என்ன ஃபில் பண்ண போறாங்க? 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். என்ன பண்ணலாம்? தேர்வு எழுத முடியும். ஓகேங்களா? ஆனா நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே. 12th பாஸ் பண்ணியிருந்த அனைவருமே என்ன பண்ணலாம்? தேர்வுக்கு எழுத முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இதோட தேர்வு மையம் எங்க இருக்கும்? இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? ஓகே. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தாலே ரூ. 100 ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுலயும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி அதே பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு என்னது? ஃபீஸ் கிடையாது. இது இல்லாம மத்த கேண்டிடேட்ஸ் ஓகேவா? ஸோ உமன்ஸ் இன்க்ளூட் உமனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஓகே. இது இல்லாம ஜென்ரல் ஓபிசி என்ன பண்ணுவீங்க? ஃபீஸ் ஒரு ரூ. 100 ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் டேட் என்னது? ஜூலை 19 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ற மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ அடுத்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தேர்வு நடக்கும். ஸோ நம்ம சதர்ன் ரீஜன்ல வரும். ஓகேங்களா? சவுத்தர்ன் ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரி இடங்கள்ல தேர்வு மையத்துல வச்சு ஆட்கள் எடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல எந்த இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இப்ப ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் செலக்ஷன் ப்ராசஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டயர் 1, டயர் 2. இந்த டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நடக்க போகுது. டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல பிப்ரவரி டு மார்ச் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த டயர் 1ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்? எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? பாருங்க மொத்தம் 4 டாபிக் இருக்கு. ஓகே. ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு
ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், அடுத்து ஆப்டிடியூட், இன்னொன்று அவேர்னஸ். ஓகே, அப்போ ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின், 200 மார்க். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு, அப்போ மொத்தம் ஒவ்வொன்றுலையுமே 25 கொஸ்டின், மொத்தம் எத்தனை 100 கொஸ்டின், 200 மார்க். ஓகேங்களா, மொத்த டைம் எவ்வளோ 60 நிமிஷம் தான். ஒரு மணி நேரத்தில் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா டயர் 2. ஓகேங்களா, ஸோ டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 அப்படின்னு இருக்கும். ஓகே, செஷன் 1 செஷன் 2. இப்போ செஷன் 1ல பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதில் மொத்த டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம். இது ஒன் பை ஒன்னாக தான் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 மேக்ஸ் ரீசனிங் எழுதுவீங்க. இது ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்ஷன் 2 ஸ்டார்ட் ஆயிரும். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ் இது ஒரு மணி நேரம் எழுதுவீங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் கால் மணி நேரம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த செக்ஷன் 1க்கு மொத்தம் 60 கொஸ்டின், 180 மார்க். இந்த இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் 60 கொஸ்டின், 180 மார்க். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின், 45 மார்க். ஓகேங்களா, அதே மாதிரி செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் இப்போ ஆட்கள் எடுக்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அப்ளை பண்ண ஒரு டேட் பார்த்துருப்போம், ஏஜ் இதை பற்றி பார்த்துருப்போம், அடுத்து கல்வி தகுதி பார்த்துருப்போம், இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துருப்போம், ஸோ எவ்வளோ நம்ம சேலரி கிடைக்க போகுதுன்னு பார்த்துருப்போம், வேகன்சி சொல்லாட்டின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு தகுதியும் விருப்பம் உள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக மேக்ஸிமம் 10th 12th முடிச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ டிகிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படிங்கும்போது நிறைய பேர் இங்கே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் கரெக்டாக பாருங்க. ஸோ அந்த ஏஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவலை பெற நம்முடைய ஸ்டேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.